Hi, hello, this is TAP CA 360 from TAP 5 Academy. நாம இன்னைக்கு தினமொரு திட்டம்ல PM சேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் தான் பார்க்க போறோம். ஸோ பிரதான் மந்திரி திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மாற்றம் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த PM சேது அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மூலியமா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த திட்டம் என்பது 60,000 கோடி பட்ஜெட்டில் 1000 அரசு ITIகளை நவீனமாக்கி இளைஞர்களுக்கு தொழில்துறை சார்ந்த திறன் பயிற்சி அளிக்கும் மத்திய அரசின் ஒரு புதிய திட்டம். சரியா? ஸ்கில் ட்ரைனிங். இது என்ன அந்த திட்டம்னாலே என்ன PM சேதுனாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த திட்டம். சரியா? ITIஸ்னாலே ஒகேஷ்னலாக ஒரு தொழிற்கல்வியாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நவீனமயமாக்கப்பட்ட ஒரு ITI செக்டார்ஸ்லாம் அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கக்கூடியதான் இந்த ஸ்கீமு. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 60,000 crores பட்ஜெட்டில் 1000 அரசு ITIகளை நவீனமாக்கி இளைஞர்களுக்கு தொழில்துறை சார்ந்த திறன் பயிற்சி அளிக்கும் ஒரு மத்திய அரசின் புதிய திட்டம். இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4, 2025 தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொழில்துறையின் தேவைகளுக்கு ஏற்ப பாடத்திட்டங்களை வடிவமைத்து வேலை வாய்ப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இப்போ மெயினாக 10th முடிச்சோன்னா ITI போயிட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து சீக்கிரமாக ஒர்க் போகிறது தான் ஒரு எய்மாக இது பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு 1000 ITI சென்டர்ஸ்குள்ள நல்ல விதமான ஒரு புதிய டெக்னாலஜிஸை பயன்படுத்தி நல்ல ஒரு ஸ்கில் ட்ரைனிங்ஸ் கொடுக்கறது மூலயமா அதுக்கு எவ்வளோ ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். 60,000 கோடி பட்ஜெட். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமா சீக்கிரமாக அவங்க ஒரு வேலை வாய்ப்பை அமைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஓகேவா? பொருளாதாரம் மற்றும் கால அவகாசம். இந்த திட்டம் 5 ஆண்டுகளில் சுமார் 60,000 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 5 ஆண்டுகளில் மொத்தமாக 60,000 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்தது 1000 ITIகளின் நவீனமயமாக்கல். 1000 சென்டர்ஸை நவீனமயமாக நியூ டெக்னாலஜிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி நவீனமயமாக ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் சென்டர்ஸை உருவாக்குறாங்க. இந்தியா முழுவதும் உள்ள 1000 அரசு பயிற்சி நிலையங்கள் மேம்பட்ட உள்கட்டமைப்பு மற்றும் டிஜிட்டல் வசதிகளுடன் நவீனமயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் தொழில்துறை ஒத்துழைப்பு ஹப் அண்ட் ஸ்போக். 200 முக்கிய ITIகள் மற்றும் 800 இணைக்கப்பட்ட ITIகள் ஸ்போக்ஸ்ன்னு சொல்கிறாங்க மூலம் தொழில்துறை வல்லுநர்களின் பங்களிப்புடன் பயிற்சி அளிக்கப்படும். சரியா? ஹப் அண்ட் ஸ்போக்ஸோட சரியா 200 முக்கிய ITIகள் ஹப்ஸோடையும் அந்த சென்டர்ஸோடையும் மற்றும் 800 இணைக்கப்பட்ட ITIகள் ஸ்போக்ஸோடையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெயின்டு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸை கொண்டு இவங்களுக்கு அந்த ட்ரைனிங் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் சிறப்பு மையங்கள். எங்கெல்லாம் இதுக்கான சிறப்பு மையங்கள் அமைச்சிருக்காங்க அப்படின்னா புவனேஸ்வர், சென்னை, ஹைதராபாத், கான்பூர் மற்றும் லூதியானா ஆகிய இடங்களில் உள்ள 5 தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்கள் NSTI உலகளாவிய தரத்திற்கு உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் சென்டர்ஸாக எடுத்து இதெல்லாம் உலகளாவிய ஒரு தரத்திற்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுக்கக்கூடிய ஒரு சென்டர்ஸாக மாத்திரதா இருக்காங்க. இதுதான் நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். NSTI அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு. படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் நவீன தொழில்நுட்பம் பயிற்சிகள் வழங்கப்படும். ஓகே. நெக்ஸ்ட் நவீன தொழில்துறைக்கு தேவையான திறன்களை பெறுதல். ITI மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல். அதுக்கப்புறம் தொழில்துறை கல்வி நிறுவனங்களுக்கு இடையேயான இடைவெளியை குறைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக இதை செயல்படுறாங்க. அப்போ முக்கியமாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்கில் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதா இதோடைய முக்கியமான அம்சம். ஓகேவா? தொழில்துறை நிறுவனங்களுக்கு இடையேயான இடைவெளியை குறைத்தல். நெக்ஸ்ட் தொடர்புடைய முக்கிய விவரங்கள். இத்திட்டம் ஸ்கில் இந்தியா மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இது 2025 ஒன்றிய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இதுதான் இந்த ஸ்கில்
ஸ்கில் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கில் ட்ரைனிங் எல்லாத்தையும் வந்து ஐடிஐயில் வந்துட்டு நவீனமயமாக கொடுத்து அவங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்துட்டு 2025 பார்த்திங்கன்னா 5 வருடங்களில் வந்து 60,000 கோடி வந்து முதலீட்டில் ஒரு 1000 சென்டர்ஸ், அதுலேயும் வந்துட்டு ஒரு இன்னும் நல்லா டெக்னாலஜைஸ்டு ஒரு வந்து 5 தேசிய சென்டர்ஸ், இது எல்லாத்தையுமே அமைச்சு அவங்களுக்கு வந்துட்டு நல்ல விதமான ஒரு வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கக்கூடியதான் அந்த PM சேது ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ.